உலகின் மிகப்பெரிய தியான மையம் வாரணாசியில் பிரதமர் மோடி திறந்து வைத்தார். வாரணாசியில் காசி தமிழ் சங்கமத்தில் பங்கேற்ற தமிழர்களிடம் பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு உதவிய செய்யறிவு தொழில்நுட்பம். நாட்டின் பட்டதாரிகளிடையே வேலை வாய்ப்பின்மை விகிதம் 13.4% குறைந்துள்ளதாக மத்திய அரசின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. செயற்கை நுண்ணறிவுக்கான உலகளாவிய கூட்டாண்மை உச்சி மாநாடு 2023 புதுடில்லியில் நிறைவடைந்தது. ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கிய ஆகாஷ் ஏவுகணை, இந்தியா புதிய சாதனை. இந்திய விமானப்படை சமர் வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக சோதனை செய்தது. மக்களவை குளிர்கால கூட்டத்தொடரில் சிறப்பு பார்வையாளராக இலங்கை நாடாளுமன்ற தலைவர் பங்கேற்றுள்ளார். சர்வதேச புலம்பெயர்ந்தோர் தினம் டிசம்பர் 18 அன்று கொண்டாடப்படுகிறது.